எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு ஆனி உத்திரம் இன்றைக்கி மதியமே ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி மதியானத்துலேருந்தே ஆனி உத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பேர் ஆனி திருமஞ்சனமும் பேர். இது நடராஜருக்கு ஒரு வருஷத்தில் 4 தடவை இந்த அபிஷேகம் திருமஞ்சனம் நடக்கும். அதில் ஒன்று தான் மார்கழியில் வர திருவாதிரை தான் நிறைய பேருக்கு ரொம்ப பேருக்கு தெரியும். ஆனால் இன்னும் 3 நடராஜருக்கு உள்ள திருமஞ்சன நாட்கள் இருக்குது. அதில் ஆனி உத்திரத்தன்று வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எப்படி மார்கழி திருவாதிரை நடராஜருக்கு முக்கியமோ அதே மாதிரி ஆனி திருமஞ்சனம் ஆனி உத்திர அன்னைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்றைக்கு ரொம்ப நல்ல நாள். அதே மாதிரி இன்னும் 2 வரும். ஆவணி சதுர்த்தசி, சித்திரை திருவோணம் அன்று வரும். இதுதான் நாளும் சிறப்பு வாய்ந்தது. இதே ஆனி உத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எதுன்னா, இன்றைக்கு உத்திரத்தன்று நம்ம குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டோம்னா 4 மடங்கு குலதெய்வத்தை வழிபட்ட நன்மைகள் கிடைக்கும். எப்படின்னா, நம்ம மாசி மாதம் வர்ற அந்த சிவராத்திரி அன்னைக்கு கும்பிட்றத விட இது 4 மடங்கு ரொம்ப நல்லது. 4 மடங்கு குலதெய்வ கும்பிட்ட பலன் தரும். அதனால இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாட்டாலும் பரவாயில்ல, வீட்டில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் ஆனி உத்திரத்தன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொண்டீங்களா 4 மடங்கு உங்களுக்கு பலன் தரும். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி உங்களோட என்ன நினைக்கிறீங்களோ நினச்சதை நீங்கள் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதோட நடராஜர் பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் நடராஜர் அபிஷேகம் திருமஞ்சனத்தையும் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வத்தையும் கும்பிட்டுட்டு நடராஜரையும் கும்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.